ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காததை கூட நடத்தி காட்டும் நரசிம்மர் மந்திரம். மனம் உருகி சொல்லுங்கள், நிறைவேறாத ஆசைகள் கூட நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும், இதை சொல்வதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் இல்லைன்னா நம்ம முயற்சி பண்ணியும் அது நம்மளுக்கு நடக்க முடியாமல் போன விஷயங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு நடத்தி காட்டக்கூடிய நரசிம்மரினுடைய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருக்கும் நடந்துராது. எல்லா விஷயங்களையும் எல்லாருக்குமே, ஒரு சிலருக்கு ஒரு விஷயங்கள் சீக்கிரமாக நடந்துரும், ரொம்ப எளிமையாக கிடைச்சிடும். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்போம். உதாரணத்திற்கு, ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆன உடனேவே குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு 2-3 வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. திருமணம் அந்தந்த வயதில் நடக்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கும். நல்ல வேலைகள் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கடன், இந்த காலகட்டத்தில் கடன் தான் நம்மளுக்கு நிறைய வாங்கிட்டு நிறைய பேர் சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். திருப்பி செலுத்த முடியாமல் அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யார் ஒருவர் இறைவனை மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்ம வினைகள் குறைந்து அவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம தினமும் இந்த நரசிம்மரினுடைய மந்திரத்தை சொல்லி நாம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஆசைகள், நம்ம ஒரு சிலர் ஆசைப்பட்டிருப்போம், இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு நடக்கலையே, இது நம்மளுக்கு நிறைவேறாத ஆசையாவே போயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. தினமும் உங்களால 3 முறையிலிருந்து நீங்க 5 முறை 7 முறை இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் நீங்க நரசிம்மரை மனதார வழிபாடு செய்யுங்கள். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றதும் உடனேவும் அவருடைய அந்த தூண்ல இருந்து பிளந்து கொண்டு வந்தவர் தான் நரசிம்மர். அதனால நம்ம என்ன பிரச்சனைகள்ல இருந்தாலும் ஓடோடி நம்மளுக்கு உதவி புரிபவர் நரசிம்மர் தான். நிறைய பேர் இந்த குழந்தைங்கள்லாம் பயந்துப்பாங்க, நிறைய பயந்த சுபாவமா இருப்பாங்க, எல்லா விஷயத்துக்குமே பயந்துப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த பயத்தை போக்கக்கூடிய, அந்த பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கும். எப்பவுமே நம்ம உடல் பலமும் மனபலமும் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அதனால இந்த நரசிம்மரினுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு உடல் பலமும் மனோபலமும் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தீராத நோய்கள், நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அந்த நோய் அவங்கள விட்டு போகாம அதற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு அந்த வலியிலையும் வேதனையும் அவங்க அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். அப்படி நீங்க தீராத நோய்கள்ல இருக்கிறீங்கன்னா தினமும் இந்த நரசிம்மரினுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த நரசிம்மரினுடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது. இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். யஷ்ப அபவத் பக்ஜன ஆர்த்தி ஹந்து பித்ருத்வம் அந்யேஷு அவிஷாரிய தூர்ணம் சம்தம்பே அவதார தம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நிருஷ்கம் சரணம் பிரபத் ஏ. இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னை சரணடைகிறேன், எப்படி உன்னுடைய பக்தன் ஆபத்தில் இருக்கிறான் அப்படின்றதும் தூணிலிருந்து பிளந்து ஓடி நீ உதவி புரிந்தாயோ அவ்வாறு என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து என்னையும் ஓடி காப்பாயே அப்படின்னு சொல்லி நாம நரசிம்மரை வழிபாடு செய்கிறோம். இதை நீங்க தினமும் இந்த மந்திரத்தை 3 முறையிலிருந்து 5 முறை 7 முறை 108 முறை 54 முறை 27 முறை உங்களால
காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அன்றாடம் விளக்கு ஏற்றி நீங்கள் பூஜை செய்வீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் நரசிம்மரனுடைய படம் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் தீபத்தை ஏற்றி லட்சுமி நரசிம்மரை நம்ம மனதார நம்மளுடைய மனதில் எழுந்தொருளை பண்ணி அவரை மனதார நினச்சி இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம்லாம் அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காதுப்பா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நான் நினச்சேன், அந்த விஷயங்கள் கூட என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த மந்திரம் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தீராத நோய்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் அனைவருமே அந்தந்த நோய்கள்ல இருந்து படிப்படியாக நீங்கள் குணமாயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. தொடர்ந்து நாம் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து கொண்டே இருப்பவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது. எந்த விதமான ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து அவர்கள் நரசிம்மர் காப்பாற்றி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அவரினுடைய வாழ்க்கையில் நடைபெறும். நாம் செய்ய வேண்டியது இந்த மந்திரத்தை சொல்லி நரசிம்மரை மனம் உருகி நாம் வழிபாடு செய்வது மட்டுமே. யார் ஒருவர் இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லாருமே இறை வழிபாட்டில் நீங்கள் ஈடுபட்டு வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.